மக்களவைத் தேர்தலில் கூட்டணி வைப்பது குறித்து சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் நடிகர் சரத்குமார் கமலாலயத்தில் இன்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை நேரில் சந்தித்து பேசியுள்ளார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தனக்கு சீட் தந்தாலும் சரி, தரவில்லை என்றாலும் சரி, நரேந்திர மோடியே மீண்டும் நாட்டின் பிரதமராக வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அதான் தெளிவாக பேசுவது 2 நாட்களுக்கு பிறகுன்னு சொல்லிட்டேன். வெரி ஹாப்பி, உங்களெல்லாம் சந்திப்பது மகிழ்ச்சி. மீண்டும் பாரத பிரதமராக மோடி அவர்கள் வருவதற்கு கடுமையாக உழைப்போம். நன்றி. அது நான் சொல்றேங்க, எல்லாரும் போட்டியிட வாய்ப்பு தருவதுதான் ஜனநாயகம். எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது. எங்க நிக்க வச்சாலும் நான் வெற்றி பெறுவேன்னு நினைக்கிறேன். நானு மக்கள் மனசுல சொல்றேன். அது கலந்து பேசி அவங்க சொல்லுவாங்க. எனக்கே தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் 1996ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இல்லாத சமயத்தில் அன்று நடந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு அன்றே நினைச்சா கட்சி ஆரம்பிச்சிருப்பேன். நான் கட்சி ஆரம்பிக்கல. இந்த ஆட்சி சரியாக இல்லை என்று மக்கள் மனதில் ஆழமாக பதிய செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அன்னைக்கு நான் 40 நாட்கள் பிரச்சாரம் செஞ்சேன். இன்னைக்கு I'm with the same conviction that once again Modi should become the prime minister of our country. அது சீட்டு கொடுக்குறாங்க, கொடுக்கல, நிக்கல, that doesn't matter to me at all. I'm very convicted about one thing, that Modi should rule the India. எனக்கு அதை பத்திலாம் வேண்டாங்க. எனக்கு இந்த கூட்டணி சரியா செயல்படும் நம்பிக்கையோடு பயணிப்போம்னு சொல்லுவாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.